இங்க பாருங்க பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. எடுத்தா எப்படி வருது பாருங்க, இவ்வளவு சூப்பரா தனித்தனியா. எல்லாருக்கும் வணக்கம். இதழில் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கடலை மிட்டாய் செய்ய போறோம். பழைய காலத்துல எல்லாம் என் காலத்துல எல்லாம் வந்து கடையில பொட்டி கடையில விற்பாங்க கடலை மிட்டாய். சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது. இந்த கடலை மிட்டாய் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த 2 பொருள் தான். வேர்க்கடலையும் வெல்லமும் இவ்வளவுதான். இது வந்து ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புல எடுத்து வச்சிருக்கேன். 2 கப்பு வேர்க்கடலை, 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த கப்புல வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இந்த கப்புல தான் மெஷர் பண்ணா, அந்த கப்புல தான் மெஷர் பண்ணல. நீங்க ஒரு டம்ளர்ல கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா வெல்லத்தை உடைச்சிட்டு மெஷர் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். இப்ப நம்ம செய்ய போயிடலாம் வாங்க. ஸ்டவ் பத்த வச்சு கடாயை வச்சு காய வச்சுட்டேன். இப்ப 2 கப்பு வேர்க்கடலை இந்த கப்புல நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க. 1 கப்பு, 2 கப்பு தான். 2 கப்பு வேர்க்கடலை போட்டுருக்கேன். நீங்க வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை கூட கடையில விற்க, அது கூட வாங்கிக்கலாம். நான் வீட்டுல இந்த வேர்க்கடலை வச்சிருப்பேன். எப்பவுமே வறுத்துட்டு புதுசாக செய்வேன். அந்த வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலைனா ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை வரும். நம்ம அது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண. இதுல நம்ம ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொட்டி வச்சிட்டோம்னா வேணும் வறுத்து செய்யும்போது டேஸ்டா இருக்கும். நல்லா வேணும்னா நைட்டு ஊற போட்டுட்டு காலையில அதை அவுச்சோ சாப்பிடலாம். அப்படியே சக்கரை தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதனால நான் இதுதான் வாங்கி வச்சுப்பேன் எப்பவுமே. இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா பொறப்பொறன்னு வர அளவுக்கு மெதுவா வறுக்கணும். அவசர அவசரமா வறுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. வறுத்துட்டே இருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க பொறுமையா வச்சு. எப்பவுமே இந்த தோல்லாம் வந்து நல்லா இப்படி உரிச்சா அப்படி உரியணும். இது உரிது பாருங்க. இன்னும் நல்லா வரணும் பொறுமையா, அப்பதான் நல்லா இருக்கும். ஃபாஸ்டா வச்சோம்னா கருப்பாயிடும், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்படியே சைட்ல வெள்ளை பாவு எடுத்துக்கலாம்லமா? ஆஹா, வெள்ளை பாவு எடுத்துட்டோம்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம பாவு எடுக்க போகணும். பாவு எடுக்கும் போது பொடி ரெடியா இருக்கணும். அப்ப கொட்டி கிளறதுக்கு. பாத்தீங்களா, 2 வேலை செய்யறேன். 2 வேலை இல்ல, ஒரே வேலை தான் செய்யறேன். வீடியோ எடுக்க போறேன். சௌமியா வால்யூம் குறைஞ்சிருச்சு. ஏன் சொல்லுங்க, சொல்லுமா. வால்யூம் லோ ஆயிடுச்சு. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்ட் ஆயிடுச்சு. அந்த அம்மா உடனே சளி பிடிச்சுக்கா மூக்கு உறிஞ்சி காமிச்சாங்க பாத்தீங்களா. அங்க பாருங்க, மூஞ்சி மட்டும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா மூக்கெல்லாம் நல்லா கொடமிளகா மாரி இருக்குது. கீழே முடிஞ்சு வீடியோ எடுக்கிறேன், மூக்குல சளி ஒழுகுது, கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். பாருங்க நல்லா வறுத்தாச்சு வேர்க்கடலையே. கலர் மாறல. சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கலர் மாறாம வரும். நீங்க பெருசா வச்சு வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும். இப்படி வெடிக்குது பாருங்க, டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. அதே போல இதை பாருங்க, இது இப்ப இப்படியே இருக்கும் போதே தோல் நல்லா வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா இன்னும் நல்லா தோல் வந்துடும். வெடிக்கிற சத்தம் கேக்குதுங்களா, அவ்வளவுதான். நம்ம வேர்க்கடலையை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது நான் மொத்தல கொட்டிட்டேன். ஆற வச்சு நல்லா தோல் எடுத்து புடைச்சிட்டு காமிக்கிறேன் நானு. இங்க பாருங்க, வேர்க்கடலையை ஆற வச்சு நல்லா தோல் எடுத்துக்கணும். எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பாத்தீங்களா. உள்ளெல்லாம் இவ்வளவு வெள்ளையாவே இருக்கு பாருங்க. நீங்க இதே நல்லா வேகமா வச்சு வறுத்தீங்கன்னா கருப்பாயிடும், அவ்வளவு நல்லாவும் இருக்காது. இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பொடி பண்ணணும். பொடி பண்றது வந்து நல்லா ஃபுல்லா மழை அரைக்கக்கூடாது, அரைக்காமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். எங்கேயோ ஒரு வேர்க்கடலை முழுசா தட்டுப்படணும். அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பலன்னு இருக்கு பாத்தீங்களா. இல்ல கொட்டுறேன் பாருங்க. பாருங்க, எங்கேயோ ஒண்ணு முழுசா தட்டுப்படுதா. இந்த மாதிரி இருக்கணும். மழை ரொம்ப அரைச்சிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது பருப்பு செய்யும்போது, மிட்டாய் செய்யும்போது. நான் ஸ்டவ் பத்த வச்சு கடாய் வச்சுட்டேன். இப்ப அதே போலதான் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, 1 கப்பு, 2 கப்பு வெல்லம். இப்ப இதை வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம். ஸ்டவ் ஃபுல்லா சிம்மில் வச்சு இது மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம கரண்டி விட்டு கலரிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, எவ்வளவு அழகா மெல்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் போடும் போது உங்களுக்கு அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப ஐயோ இன்னும் ட்ரையா இருக்குது அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்திடாதீங்க. தண்ணி ஊத்தாம தான் இதை மெல்ட் ஆகணும். இங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி இந்த நுர வரும், நுரைச்சிட்டு அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா நம்ம அதை பாவை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம போட்ட வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி நுரைச்சி சூப்பரா வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம தண்ணியில செக் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை ஆறனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடையணும் டப்பு டப்புன்னு. கொஞ்சம் சூடா இருக்கீங்க. தண்ணியில போடுறது எப்படி உடையுது பாத்தீங்களா. இந்த மாதிரி உடையணும். இப்பதான் இது கரெக்டா வந்திருக்கு. நீங்க ஆற வச்சுட்டு உடைச்சு பாருங்க, அப்பதான் உடையும். இல்லைன்னா அப்படி இழுத்தா ஜவு மாதிரி ஒரு அப்ப இன்னும் ஆகலை நினைச்சிட்டு மறுபடியும் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப நம்ம இதை போட்டு கிளறிக்கலாம்.
உடச்சி வச்சிருந்தோம்ல, நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை, அதையும் இப்ப இதுல போட்டு ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு, அதனால நீங்க வந்து எதுவும் பயப்படலாம் வேண்டாம். கரெக்டா அந்த அளவு எடுத்தீங்கனாலே போதும். இங்க பாருங்க நம்ம போட்டது எவ்வளவு நல்லா சூப்பரா மெல்ட் ஆகி எப்படி கிரேவி மாதிரி வந்துருச்சுட்டு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சமா அழகா அதை போட்டு பொறுமையா ஸ்டவ் சிம்மில் வச்சு கலந்தீங்கன்னா போதும். வெள்ளம் மெல்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுலேயே வேர்க்கடையில இருக்கிற எண்ணெயே வரும். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஃபுல்லாவே வேர்க்கடலை கடலை தானே போட்டிருக்கோம், அதுல இருக்கிற எண்ணெயே வந்துடும். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் போட்டு. இப்போ வந்து நான் இதை போடுறதுக்கு வந்து நான் தட்டு ட்ரே அதெல்லாம் இல்லை, இந்த போர்டில் தான் போட போறேன். ஏன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால போர்ட்ல எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து இதுல கொட்டி நம்ம ஃபிளாட் பண்ணிக்கலாம். இதுல மாத்திட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டா ஃபிளாட் பண்ணிக்கலாம். நீங்க பூரி கட்டை வச்சு கூட, பூரி கட்டை சப்பாத்தி கட்டையை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் ஃபிளாட்டா ஒரே அளவு. நானும் காமிக்கிறேன் இருங்க. பாருங்க இது போட்டேன். இப்போ நான் வந்து பூரி கட்டையில எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்படி வச்சுட்டு நம்ம ஒரே அளவா ஃபிளாட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மெலிசா பண்ணோம்னா நல்லா இருக்கும் இல்லையா, அதனாலதான். இவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. இங்க பாத்தீங்களா, இந்த போர்டு அளவுக்கு கரெக்டா வந்து நாங்க தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் குறையுது. கரெக்டா இருக்குன்னு சொல்ல இதுல தேய்ச்சிட்டு இதை வச்சு சௌமியா கத்தி வச்சு இப்படி நல்லா கரெக்டா. நான் பண்ணல, சௌமியா தான் பண்ண அழகா. நான் பொறுமையா பண்ணனால கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவ வாங்கி கடகடன்னு பண்ணிட்டான். இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட முடியாது. அதனாலதான் நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உடைச்சிங்கன்னா அழகா வரும். இப்பவே டைட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம தடவுறதுங்காட்டியும். இங்க பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு பாக்ஸ் போட்டாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம உடைக்க முடியும். இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு பாதாம், அது கொஞ்சம் ஈரமா இருக்கும் போதே உள்ள வச்சு அப்படி அமுக்கி விட்டுடலாம். காஞ்சதுக்கு அப்புறம் அமுக்க முடியாது. இப்பவே பீஸ் போட முடியல, டைட்டா தான் போறான். அமுங்க மாட்டேங்குது, கெட்டி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்தையும் வச்சுட்டு காமிட்டா. இங்க பாருங்க பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. எடுத்தா எப்படி வருது பாருங்க, இவ்வளவு சூப்பரா தனித்தனியா. ஏன்னா நம்ம சூடோட கட் பண்ணிட்டோம்னா நல்லா இது மாதிரி வந்துடும். இப்ப இது எல்லாத்தையும் தட்டுல எடுத்துட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு வந்துருச்சு. எவ்வளவு அழகா ஸ்லேஸ் போட்டது எவ்வளவு அழகா வந்துருச்சு பாத்தீங்களா. அவ்வளவுதான். நான் ஒண்ணு சாப்பிட போறேன். ஃபர்ஸ்டே வாய் வேற ஊறுது. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த காலத்துல ஆயா கடையில விற்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.